வணக்கம் மக்களே, வெல்கம் டு AKM IAS and NEET Academy video classes. இந்த வீடியோவில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான 10 question and answers நம்ம பார்க்க போகிறோம். For video classes, study materials and test series, you could call us at 9600111339 or 8838107804. You could also visit us at akmiasacademy.com and you could also access our test series through AKM test series application in Google Play Store. So let's get into the question. Which of the following are the functions of the food safety officer? So, food safety officer functions என்னன்னு கேக்குறாங்க. First பாருங்க, FSO can recommend the issue of improvement notices by the DO to the FBOs. See, by the designated officer to the food business operators. So, அது கண்டிப்பா வரும். FSO can search and seize any adulterant. கண்டிப்பா அதுவும் வரும். FSO initiates the adjudication process on instruction of the DO. So, DO ஓட instruction மூலமாக ஒரு adjudication process ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படினா அதுவும் வரும். So, the right answer is all the above. ஸோ இங்கே அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ்க்கு எத்தனை நாளில் நடக்கணும் அப்படின்னா, தேர் இஸ் FSS ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர் இஸ் நோ டைம் பீரியட், கிவன் டைம் பீரியட் எதுவுமே கிடையாது. நோ டைம் பீரியட், பட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிளில் அவர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் நோவல் ஃபுட்? நோவல் ஃபுட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நோவல் ஃபுட்னா என்ன சார் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த கொஸ்டினுக்கு அதுக்காக தான் செட் பண்ணோம். ஸோ மே நாட் ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் கன்சம்ஷன் பை ஹியூமன்ஸ். கண்டிப்பாக அது கரெக்ட். மே நாட் ஹாவ் எனி ஹிஸ்ட்ரி ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எனி இன்க்ரீடியன்ட் யூஸ்டு இன் இட் ஆர் தி சோர்ஸ் ஃப்ரம் விச் இட் இஸ் டிரைவ்டு. அதுவும் கரெக்ட். அ ஃபுட் ஆர் இன்க்ரீடியன்ட் தட் இஸ் ஒப்டைன்டு பை யூஸிங் நியூ டெக்னாலஜி ஆர் இனோவேட்டிவ் இன்ஜினியரிங் ப்ராசஸ். ஸோ அதுவும் கரெக்ட். தட் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் தி எபோ. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் மேஜர் அடல்ட்ரன்ஸ் இன் மில்க்? மில்கில் இருக்கக்கூடிய அடல்ட்ரன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மில்கோட அடல்ட்ரன்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் மில்கிலோடைய, ஏன்னா மில்க் கன்சம்ஷன் அதிகம், சின்ன குழந்தைங்கலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போது அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதோட அடல்ட்ரன்ஸ் பாருங்கள், யூரியா, ஃபார்மலின், அமோனியம் சல்ஃபேட் அப்படின்றது நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வரும், ஆல் தி அபோ. இது கூட என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய போரிக் ஆசிட், காசிட்டிக் சோடா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. போரிக் ஆசிட், ஸ்டிக் சோடா, பென்சோயிக் ஆசிட், தீஸ் ஆர் இந்த மாதிரி ஆசிட்ஸ் கூட வந்து அடல்ட்ரன்ட்டில் சொல்லுவாங்க. சாலிசிலிக் ஆசிட், ஐ எம் ஸ்கிரிப்ளிங் பட் யூ டூ டேக் இன் அ நீட் ஃபார்ம். ஹைட்ரஜன் பெராக்சைடு, சுகர்ஸு அண்ட் மெலமைன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேஜர் அடல்ட்ரன்ஸ் இன் மில்க் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், Part 4 of Schedule 4 in FSS licensing and registration regulations deals with the general hygienic and sanitary practices in. So Schedule 4ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குங்க? 5 பார்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 5 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் 4th பார்ட் எதை டீல் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. பெட்டி ஃபுட் ஆப்ரேட்டர்ஸை டீல் பண்ணுறது பார்ட் 1. பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்ட் 2 பேசும். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3. இதை நான் ஏற்கனவே நம்மளுடைய டி சீரீஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். பார்ட் 4 வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் அண்ட் மீட் ப்ராசஸிங் தான் பார்ட் 4 பேசுவோம். பார்ட் 5 எதை பற்றி பேசுதுங்க? பார்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிங். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு இந்த மாதிரி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஆல் த ஒன் போட்டு வரக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், FSI is functioning under which ministry? இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ங்க, இதெல்லாம் தப்பே பண்ணாதீங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனும் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்னு நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் அது கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், which among the following is a qualitative method of detecting benzoic acid? Qualitative method. சி மெத்தடில் 2 இருக்குது, குவான்டிடேட்டிவ் மெத்தட் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ஸோ அதோடைய ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்றது குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு பென்சாயிக் ஆசிடில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஃபெரிக் குளோரைடு டெஸ்ட்டு, டெட்ரிமெட்ரிக் மெத்தட், ஆப்ஷன் சி ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமெட்ரிக் மெத்தட், ஆப்ஷன் டி HPLC மெத்தட். ஸோ இது நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பென்சாயிக் ஆசிடோடைய அனாலிசிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க, மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், ஃபெரிக் குளோரைட் மெத்தட். இதில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணி அதோடைய எக்ஸ்ட்ராக்டை டைஎத்தில் ஈத்தர்
HCl கூட அண்ட் டைஎத்தில் ஈத்தரில் அந்த சால்வெண்ட்டை மேக் பண்ணுவோம். அந்த சால்வெண்ட்டை அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய டாப் லேயரை எவாப்ரேட் பண்ணிவிட்டு அதோடைய லாஸ்ட் ரெசிடியூ என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ரெசிடியூ வித் 0.5 ஆஃப் ஃப்ளெரிக் குளோரைடோட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணாங்க அப்படின்னா சால்மன் கலர், சாஃப்ரான் கிடையாது, சால்மன் கலர் வந்துருச்சு அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் தி precipitation of ferric benzoate. Salmon color, ferric benzoate இருக்கும். So that indicates the presence of benzoic acid. So இந்த tetrametric method இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் மெத்தடில் வரும். பென்சாயிக் ஆசிடுடைய குவான்டிடேட்டிவ் மெத்தட் புரியுதுங்களா சார்? ரீசெண்டாக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஃபோன் பண்ணிக்கலாம் கூட கேட்டாங்க, சார் இந்த ஜிஓ தமிழ்நாடு அரசு வந்து இப்போ ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஜிஓவில் வந்து தமிழ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க, என்ன சார் இது நான் படிக்கலான்னு நினச்ச இந்த டைமில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த ஜிஓ வந்து இயர் ஆஃப்டர் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே தவிர இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த தமிழ் ஜிஓ வந்து செல்லுபடியாகும். இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஜிஓ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எக்ஸாம் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு தமிழ் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுடைய சிலபஸை நல்லா படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரௌன் டாட் இன் ஃபுட் லேபிள்ஸ் இண்டிகேட். ஸோ ஃபுட் லேபிள் நீங்கள் பேக்கிங்கில் படிச்சிருப்பீங்க, பேக்கிங் அண்ட் லேபிளிங்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரௌன் டாட் எதை குறிக்குங்க? நான் வெஜிடேரியன் ஃபுட், ஆப்ஷன் பி. வெஜிடேரியன் ஃபுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீனு, ஃபோர்ட்டிஃபைடுக்கு அந்த சிம்பிள் இருக்கும், நியூட்ரிட்டிகல்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரௌன் டாட் இண்டிகேட் பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒய் இம்ப்ளிமெண்ட் HACCP. ஸோ சிம்பிளாக வெறும் பெரிய கொஸ்டின்லாம் இல்லை. HACCPனா என்ன? ஹசார்ட் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் அப்ரோச் டு என்ஷூர் ஃபுட் சேஃப்டி. கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல ஹசார்டு வரும், அது எப்படிலாம் நம்ம தடுக்கலான்றது தான் பார்த்தீங்கன்னா HACCP. இட் எனேபிள்ஸ் டு டிடெக்ட் ஹசார்ட்ஸ் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் ஆர் மேனுஃபேக்சர். அதுக்கு முன்னாடி வந்து எண்டு ப்ராடக்ட்டை தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த டிடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹசார்டு இருக்குமா அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எனி ப்ராசஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுலேருந்து ப்ராசஸிங் பண்ணுறதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் பண்ணுறது தான் HACCP உடைய வேலையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம், எனி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காமல் நம்ம தடுக்கிறது தான் HACCP. இட் அஷ்யூர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பாக அப்படி பண்ணுறதுனால நம்ம இந்த செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், ஆல் தி அபோவ். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு HACCPனா என்னென்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணணும். சரி, இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து படிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, டேரெக்டாக வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து அப்ளைடு நாலேஜாக இருக்கணும். நீங்கள் படித்தது அங்கே அப்படியே இருக்கும். விட்டமின் ஏனா என்ன, விட்டமின் B12 என்ன அப்படின்றதான் அப்ளைடு நாலேஜ். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலிட்டிக்கல் நாலேஜ் தேவைப்படும். ஸோ ஒரு படிச்சுட்டு HACCPனா என்னென்ன அந்த கான்செப்டை படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ படிக்கிறப்ப அந்த மாதிரி படிங்க. அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், the statutory wordings in the alcoholic beverages are. கட்டாயமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆல்கஹாலிக் பீவரேஜஸில் அரசாங்கத்தால் ஒரு சட்டத்தால் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் ஆரம்பிக்கிறது மாதிரி ஹீரோ பேசுவார். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் டூரிங் டிரைவிங் இஸ் ப்ராஹிபிட்டட். போத் A and B, none of the above. ஸோ உற்சாகபானத்தை அருந்துறவங்களுடைய பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைமில் அதை பாருங்கள், இந்த ரெண்டு வார்த்தையும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ போத் A and B. For further details and further video classes such as and further test series and discussions, you could call us at 9600 111 339. Keep your head held high and study well. Do your hard work. கண்டிப்பாக நீங்கள் சக்சீட் ஆவீங்க. Thank you so much.